ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 11/2/2025. मीठे बच्चे, तुम्हें भगवान पढ़ाते हैं, तुम्हारे पास है ज्ञान रतन, इन्हें रत्नों का धंधा तुम्हें करना है, तुम यहाँ ज्ञान सीखते हो, பக்தி नहीं. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பகவான் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களிடத்தில் ஞான ரத்தினங்கள் இருக்கின்றது. இந்த ஞான ரத்தினங்களினுடைய தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள், பக்தியை கிடையாது. प्रश्न, मनुष्य ड्रामा की किस वंडरफुल नोंद को भगवान की लीला समझ उसकी बड़ाई करते हैं? கேள்வி, மனிதர்கள் நாடகத்தினுடைய எந்த ஒரு அதிசயமான நிச்சயிக்கப்பட்ட விஷயத்தை பகவானுடைய லீலை நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதை ரொம்ப பெருசாக புகழ் பாடுறாங்க. ட்ராமாவில் ஒரு அதிசயமாக நிச்சயிக்கப்பட்ட விஷயம், ஆனால் அதை பகவானுடைய லீலைன்னு புரிஞ்சிட்ருக்கிறாங்க. उत्तर, जो जिसमें भावना रखते हैं उन्हें उसका साक्षात्कार हो जाता है, तो समझते हैं ये भगवान ने साक्षात्कार कराया, लेकिन होता तो सब ड्रामा अनुसार. பாபா சொல்கிறாங்க, யாருக்கு என்ன பாவனை இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல பகவானுடைய காட்சி என்பது கிடைக்கிறது. அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, பகவான் எனக்கு காட்சியை காட்டியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எல்லாமே நாடகத்தின்படி அவங்களுக்கு கிடைக்குது. एक और भगवान की बड़ाई करती हैं, दूसरी ओर सर्वव्यापी का ग्लानि कर देती हैं. இப்போ காட்சியை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பகவானை புகழ்கிறாங்க, எனக்கு பகவானுடைய காட்சி கிடச்சிருச்சு, பகவான் என் மேலே இரக்கம் காட்டிட்டார்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பகவான் எல்லா இடங்களையும் இருக்கிறாரு, சர்வ வியாபின்னு சொல்லி நிந்தனையும் செய்துடுறாங்க. ஓம் சாந்தி. भगवान वाच, बच्चों को ये तो समझाया हुआ है कि मनुष्यों को व देवता को भगवान नहीं कहा जाता है. गाते भी है ब्रह्म देवताय नमः, विष्णु देवताय नमः, शंकर देवताय नमः. फिर कहा जाता है शिव परमात्माय नमः. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம் குழந்தைகளுக்கு பகவான் புரிய வச்சிருக்கிறார். மனிதர்களை தேவதா ஆக்க முடியும், ஆனால் தேவதைகளை பகவான் என்று சொல்ல முடியாது. மனிதர்களையோ தேவதைகளையோ பகவான் சொல்ல முடியாது. இப்படி சொல்லியிருக்கிறாங்க, பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர தேவதாய நமகன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர சொல்லியிருக்கிறாங்க சிவ் பரமாத்மாய நமகன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சிட்ருக்குறோம், சிவ பாபாவுக்கு தனக்கென்று शरीरम கிடையாது. मूल वदन में शिव बाबा और सालिग्राम रखते हैं. बच्चे जानते कि अभी हम आत्माओं को बाबा पढ़ा रहे हैं. जो भी सत्संग है वास्तव में कोई सत्य का संग है नहीं. பரந்தாமத்தில் சிவ பாபாவும் சாலிகிராம் நம்ம ஆத்மாக்கள் இருக்கிறோம், நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஆத்மாக்களுக்கு பாபா கற்றுக் கொடுக்கின்றார். மற்ற எந்த சத்சங்கத்திலையும் பரமாத்மா கற்றுக் கொடுக்கறதும் கிடையாது, அது சத்தியமான சங்கும் கிடையாது. बाबा कहते वो तो माया का संक है, वहाँ ऐसे कोई नहीं समझेंगे हमको भगवान पढ़ाते हैं. பாபா சொல்ல எல்லாமே மாயாவுடைய சங்கு, அங்கே யார் அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. பகவான் எனக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு மற்ற சத்சங்கங்களில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. तुम समझते हमको जुलाएं किसको, बच्चे को जुलाया जाता है, बाबा को जुला नहीं सकते. तुम शिव बाबा को झुलाएंगे, वो बालक तो नहीं बनते, पुनर्जन्म में आते नहीं, वो तो बिंदु हैं. उनको क्या है, பாபா சொல்கிறாங்க, நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாங்க, அன்பு காட்டி கிருஷ்ணரை ஊஞ்சலெல்லாம் வச்சு ஆட்டுறாங்க. ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம் சிவ பாபா தான் பகவான். ஆனால் அவர் எப்படி ஊஞ்சலை வச்சு ஆட்டுறது, சிவ பாபா ஊஞ்சலை வச்செல்லாம் ஆட்ட முடியாது. கேட்குறாரு பாபா, நீங்கள் என்ன சிவ பாபா ஊஞ்சலை வச்சு ஆட்ட முடியுமா? அவர் குழந்தையாகவே ஆகிறது கிடையாது, ஜென்ம மரணத்தில் வர்றது கிடையாது, அவரே புள்ளி வடிவமாக இருக்கிறாரு. அவர் எப்படி நம்ம ஊஞ்சலை வச்சும் ஆட்ட முடியும்? श्री कृष्ण का बहुतों का साक्षात्कार होता है. कृष्ण के मुख में सारी विश्व है, क्योंकि विश्व का मालिक बनते हैं विश्वरूपी माकन.
ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாயில முழு உலகத்தையும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திற்கே அவர் எஜமான் ஆகிறாரு. உலகம் என்ற வெண்ணெய் அவருக்கு தான் முழுமையாக கிடைக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. ஏஹே கம்சபுரி. கம்ச, அகாசுர், பகாசுர், கும்பகரன், ராவன் சப் அசுரோं के नाम है. பாபா இப்போ கிருஷ்ணபுரியை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த உலகம் கம்சபுரியாக இருக்கிறது. கம்சன், அகாசுரன், பகாசுரன், கும்பகரணன், ராவணன் இந்த மாதிரி அசுரர்களுடைய பெயர் கூட இங்கே தான் சொல்லப்படுது. ये भी समझाना है गुरु दो प्रकार के हैं. एक भक्ति मार्ग के गुरु, वो भक्ति ही सिखलाते हैं. वो बाबा तो है ज्ञान का सागर, इनको सदगुरु कहा जाता है. பாபா சொல்கிறாங்க, புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. 2 விதமான குருக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பக்தி மார்க்கத்தினுடைய குரு, பக்தி செய்கிறதுக்கே கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் பாபா ஞானத்தின் கடல் வந்திருக்கிறார், அவர் தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறது. कहते हैं मैं इस शरीर का आधार ले तुम बच्चों को पढ़ाता हूँ. तुम आत्माओं को दृष्टि भी बाबा तरफ चली जाती हैं. ये सब नई बातें हैं. பாபா சொல்கிறாங்க, நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். ஆத்மாக்களினுடைய நம்முடைய பார்வை கூட பாபாவின் பக்கமாக இருக்கணும். யார் பக்கம்? நிராகாரமான சிவபாபாவின் பக்கமாக இருக்கணும். அவர் எந்த சரீரத்தில் வராரோ அந்த சரீரத்தின் பக்கம் இருக்கக்கூடாது. अभी तुम बाबा के नाम रूप देश काल को समझ गए. இப்போ நாம் பாபாவுடைய பெயர், ரூபம், தேசம், காலம் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். बाबा कहते हैं बच्चे तुम्हारी एम ऑब्जेक्ट ही ये है नर से नारायण बनना. ராஜயோக் ஹேனா. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே உங்களுடைய லட்சியமே இதுதான், நரன்ல இருந்து நாராயணன் ஆகணும். ஏன்னா நம்ம ராஜயோகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். सर्विस करने वालों बच्चों को गुप्त नशा रहना चाहिए. नए से समझाएं तो सफलता होगी. तुम्हारी ये पढ़ाई गुप्त है, पढ़ाने वाला भी गुप्त है. பாபா சொல்கிறாங்க, சேவா பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு குப்தமான நஷா இருக்கணும். நஷாவோட நம்ம யாருக்கு ஞானத்தை சொல்லி புரிய வச்சாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த படிப்பு குப்தமானது, கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபாவும் குப்தமாக இருக்கிறார். நமக்கு தெரியும், இந்த படிப்பின் மூலமாக நாம் புது உலகத்திற்கு போயிடுவோம். பாபா को क्या पढ़िए बैठ देखेगा तुम झूठ बोलेंगे विक्रम करेंगे अपना ही नुकसान करेंगे. பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வரன் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும்னு. பாபா சொல்கிறாங்க, எனக்கு என்ன வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணுன்னு. கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் போய் பேசுவாங்க, பாவகர்மா செய்வாங்க. அப்போ நான் உட்காந்து எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தா நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் பாபா புரிஞ்சிட்ருக்கார் கலியுக மனித ஆத்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை புரிஞ்சிட்ருக்காரே தவிர ஒருத்தரும் என்ன போய் பேசுகிறாங்க என்பதெல்லாம் பாபா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. अपना दिल खानी चाहिए, मैं ऐसा कर्म करने से दुर्गति को पाऊंगा. बाबा क्यों बतावे? हाँ ड्रामा में बतलाते भी हैं. பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய உள்ளத்தில் தான் அந்த அறிப்பு இருக்கணும். நான் இப்படிப்பட்ட செயல் செய்தேன்னா துர்கதி அடைஞ்சிருவேன். ஆனால் பாபா போய் ஏன் குழந்தைங்கள ஒவ்வொரு குழந்தையாக பார்த்து பார்த்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? பாபா பார்க்குறதும் கிடையாது, நீங்கள் இதை பண்ணீங்கன்னு தனிப்பட்ட முறையில் பாபா சொல்கிறதும் கிடையாது. ஆனால் நம்முடைய உள்ளம் அறிக்கணும், நான் இப்படி பாவகரமாக செய்தனா எனக்கு தண்டனை கிடைக்கும். அதே போல் நாடகம் கூட என்ன பண்ணிடும்? சொல்லிடும். ஆனால் பாபா கிட்ட நாம் உண்மையை சொல்லணும். பாபா கிட்ட மறைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சத்தியத்தை அழித்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் நல்லா படித்து உயர்ந்த பதவி அடையணும் என்ற கவலை இருக்கணும். कोई मरा हुआ जिया उनका फुरना नहीं, फुरना रखना है बाबा से वर्षा कैसा लेवे, किसको भी थोड़े में समझाना है. பாபா சொல்கிறாங்க, யார் இறந்து போனாங்களோ, யார் ஜென்மா எடுக்கிறாங்களோ அவங்கவுங்க பார்ட்டின் படி அது நடந்துட்டுருக்கு, அதை பற்றி கவலை நமக்கு வேண்டாம். ஆனால் நமக்கு எந்த விஷயத்தில் கவலை இருக்கணும்? பாபாட்டேருந்து நான் எப்படி ஆஸ்தி எடுத்துக்கிறது என்ற விஷயத்தினுடைய கவலை கண்டிப்பாக வேண்டும். தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். गुप्त नशे में रह सर्विस करनी है, ऐसा कोई कर्म नहीं करना जो दिल खाती रहे. குப்தமான நஷாவில் போதையில் இருந்து சேவை செய்ய வேண்டும்.
நம்முடைய உள்ளம் அரிக்கும்படியான எந்த செயலும் செய்யக்கூடாது. தன்னைத்தானே சோதித்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு நேரம் பாபா நினைவில் இருக்கின்றேன் என்பதை செக் பண்ணணும். सदा यही फिक्र रहे कि हम अच्छी रीति पढ़कर ऊंच पद पाएं. कोई भी विक्रम करके झूठ बोलकर अपना नुकसान नहीं करना. சதா இந்த ஒரு கவலை இருக்கணும். நான் நல்லா படித்து உயர்ந்த பதவி அடையணும். எந்த ஒரு பாவகர்மா செய்தோ பொய் பேசியோ தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. वरदान मन मना भव के महामंत्र द्वारा सर्व दुखों से पार रहने वाले சதா சுக்கு ஸ்வரூப் பவ. மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தின் மூலமாக அனைத்து துக்கங்களையும் கடந்து செல்லக்கூடிய சதா சுகஸ்வரூபம் ஆகுங்கள். जब किसी भी प्रकार का दुख आए तो मंत्र ले लो जिससे दुख भाग जाएगा. स्वप्न में भी जरा भी दुख का अनुभव ना हो. तन का बीमार हो जाए, धन नीचे ऊपर हो जाए, कुछ भी हो जाए, लेकिन दुख की लगर अंतर नहीं आनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, எப்போ எந்த விதமான துக்கம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் சரி, மந்திரத்தை பயன்படுத்துங்க. அந்த மந்திரத்தின் மூலமாக அனைத்து துக்கங்களும் ஓடியே போயிடும், துக்கங்கள் விலகிவிடும். என்ன மந்திரம் சொல்லியிருக்கிறார் பாபா? மகா மந்திரம் மன்மனாபவ. கனவுல கூட துளி கூட உங்களுக்கு துக்கத்தினுடைய அனுபவம் ஏற்படாது. உடலுக்கு நோய் வந்தாலும் சரி, இல்லை பணம் அப் அண்ட் டவுன், பணம் கிடைக்குது இருக்குது இல்லை, அப்படி ஏற்ற இறக்கம் ஏற்பட்டாலும் சரி, எது ஆனாலும் சரி, ஆனால் துக்கத்தினுடைய அலைகள் உங்களுக்குள்ளே வரவே முடியாது. जैसे सागर में लहरती आती है और चले जाती हैं, लेकिन जिन्हें उन लहरों में लहराना आता है उसमें सुख का अनुभव करते हो. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, கடலில் அலை வருது, அது போயிடுது. ஆனால் யாருக்கு அந்த அலையில் விளையாட தெரியுமோ அவங்களுக்கு அந்த அலை கூட எப்படி இருக்கும்? சுகத்தினுடைய அனுபவத்தான் செய்யும். அலை வரும், என்ன பண்ணுவாங்க? உடனே அலையில் விளையாடுறவங்க, கடல் அலையில் விளையாடுறவங்க ஜம்ப் பண்ணுவாங்க, குதிப்பாங்க, அப்புறம் அந்த அலை பின்னாடி போயிடும். இப்படி விளையாட்டாதானே தெரியும் இல்லையா? அதே போல் நீங்கள் கடலினுடைய குழந்தைகள், சுகஸ்வரூபமான ஆத்மாக்கள், துக்கத்தினுடைய அலை கூட உங்ககிட்ட வரவே முடியாது. ஸ்லோகன் हर संकल्प में दृढ़ता की विशेषता को प्रैक्टिकल में लावो तो प्रत्यक्षता हो जाएगी. ஒவ்வொரு எண்ணத்திலும் உறுதி என்ற விசேஷத்தாவை நடைமுறையில் கொண்டு வாருங்கள், அப்போது பிரத்யக்ஷதா ஏற்படும். இன்றைய நாளிற்கான பயிற்சி. स्व उन्नति में सेवा की उन्नति में एक ने कहा, दूसरे ने हाँ जी किया. ऐसे सदा एकता और दृढ़ता से बढ़ते चलो. சுய முன்னேற்றத்தில், சேவையினுடைய முன்னேற்றத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்களா, மற்ற எல்லாரும் ஹாஞ்சி சரி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது எப்பொழுதுமே ஒற்றுமை மற்றும் உறுதியை அதிகப்படுத்த முடியும். जैसे दादियों की एकता और दृढ़ता का संकटन पक्का है, ऐसे आदि सेवा के रत्नों का संकटन पक्का हो, इसकी बहुत बहुत आवश्यकता है. இப்படி பாருங்க, தாதிகள்லாம் எப்படி இருந்தாங்க? ஒற்றுமையாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே போல் ஆரம்பத்தில் எப்படி சேவா பண்ண ரத்தினங்கள் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஓம் சாந்தி.